அன்பான சாய் பக்தரே, உன் வாழ்க்கையில் இப்போதெல்லாம் எதுவுமே சரியாக போகவில்லை என்று தோன்றுகிறதா? நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலனில்லை என்று நினைக்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று மனசு கேட்கிறதா? அப்படியானால் இந்த பதிவு உனக்காகத்தான். இன்று ஒரு தெய்வீக வார்த்தை உன்னிடம் சொல்லப்படுகிறது. உனக்கு நல்லதே நடக்கும். அது வெறும் ஆறுதல் அல்ல, இது ஒரு உறுதி. பாபா அவர்களின் அமைதியான வாக்குறுதி. நீ இப்போது காணும் இருள் உன் வாழ்க்கையின் கடைசி பக்கமல்ல, இது ஒரு இடைநிலை. நீ காத்திருப்பது வீணாகாது, நீ செய்த நன்மை மறையாது, நீ சிந்திய கண்ணீர் கணக்கில் இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள், தாமதம் என்றால் மறுப்பு அல்ல, சோதனை என்றால் முடிவும் அல்ல. இந்த பதிவை கவனமாக கேள், ஏனென்றால் இந்த செய்தி சாதாரணமான விஷயம் அல்ல. இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை தொடங்கலாம். இதயம் திறந்து கேள், உனக்கு நல்லது நடக்கிறது, உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஓம் சாய்ராம். நீ நல்லவனாக இருக்கிறாய், நீ யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, நீ கடினமாக உழைக்கிறாய். அப்படி இருக்க ஏன் இன்னும் நல்லது நடக்கவில்லை? இந்த கேள்வி பலரின் மனதிலும் எழுகிறது. பாபா கற்றுக் கொடுத்த 2 முக்கியமான வார்த்தைகள் உண்டு: நம்பிக்கை, பொறுமை. நம்பிக்கை இல்லாமல் காத்திருப்பது வேதனை, பொறுமை இல்லாமல் நம்பிக்கை முழுமை இல்லை. நாம் உடனே பலன் எதிர்பார்க்கிறோம், ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்யாது. ஒரு விதையை மண்ணில் விதைத்த உடனே அது மரமாகாது. அதற்கு மழை வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், காலம் வேண்டும். அதே போல உன் வாழ்க்கையிலும் நீ இப்போது காத்திருக்கிறாய் என்றால் அது மறுப்பு அல்ல, அது தயாரிப்பு. சில நேரங்களில் கடவுள் தாமதப்படுத்துவது நம்மை காப்பாற்றவே தவிர கஷ்டப்படுத்த அல்ல. நீ கேட்கும் சிறிய விஷயத்தை விட அவர் பெரியதொன்றை தயார் செய்து கொண்டிருக்கலாம். நீ இன்று அனுபவிக்கும் காத்திருப்பு நாளை உன் வெற்றியின் கதையாக மாறும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள், தாமதம் தோல்வி அல்ல, தாமதம் சரியான நேரம் வரவில்லை என்பதற்கான அறிகுறி. நீ நம்பிக்கையை விடாமல் இருந்தால் நல்லது தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வரும். உனக்கு நல்லது நடக்கிறது, அது நேரம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஓம் சாய்ராம். வாழ்க்கையில் சோதனை வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? நான் ஏதாவது தவறு செஞ்சேனா? ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறார்? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சோதனை என்பது தண்டனை அல்ல, அது மாற்றத்தின் ஆரம்பம். பாபா வாழ்க்கை முழுவதும் கற்றுக் கொடுத்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? வலிமையான நம்பிக்கை சோதனையில் தான் உருவாகும். தங்கம் நெருப்பில் தான் சுத்தமாகிறது, வைரம் அழுத்தத்தில் தான் உருவாகிறது. அதே போல மனிதனின் சோதனையில் தான் உயர்கிறான். நீ இப்போது அனுபவிக்கும் வழி ஒரு முடிவு அல்ல, அது உன் அடுத்த நிலைக்கான தயாரிப்பு. சில நேரங்களில் கடவுள் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை எடுத்துக்கொள்வார். ஏன் தெரியுமா? அதற்கு பதிலாக பெரியதொன்றை தருவதற்காக. நீ இப்போது இழந்தது நாளை உன் வளர்ச்சிக்கான காரணமாக மாறும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள், சோதனை வந்தால் அது உன் மீது கோபம் இல்லை, அது உன் மீது நம்பிக்கை. நீ அதை தாங்க முடியும் என்று தான் அதை உன்னிடம் வந்திருக்கிறது. இன்று நீ அழுகிறாய் என்றால் நாளை நிச்சயம் நீ சிரிப்பாய். இன்று நீ பலவீனமாக உணர்ந்தால் நாளை நீ வலிமையானவனாக மாறுவாய். சோதனை என்பது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. நம்பிக்கையை பிடித்து நில், அருள் உன்னை உயர்த்தும். உனக்கு நல்லது நடக்கிறது, அது சோதனையின் மறுபக்கம் காத்திருக்கிறது. ஓம் சாய்ராம். நீங்கள் கேட்கலாம், எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பது எப்படி எனக்கு தெரியும்? அதற்கு வாழ்க்கை சில அமைதியான அறிகுறிகள் தரும். பாபா பக்தர்களிடம் எப்போதும் சொல்லிய செய்தி என்ன தெரியுமா? நம்பிக்கை வைத்திரு, அறிகுறிகள் வரும். பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லை, ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி தோன்றும். அது சாதாரணமான விஷயம் அல்ல, அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். நீ யாரிடமும் கேட்காமல் ஒருவர் உதவி செய்வார். அது ஒரு மனிதன் அல்ல, அருள் செயல்படுகிறது. முன்பு மூடிய கதவுகள் திடீரென திறக்கும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய தொடர்பு. அவை சின்ன விஷயமாக தோன்றலாம், ஆனால் அவை திருப்பு முனைகள். நீ நீண்ட நாட்களாக தாங்கிய வலி மெதுவாக குறையும், உன் மனம் லேசாகும். அது நல்லது அருகில் இருப்பதற்கான அறிகுறி. சில நேரங்களில் நல்லது வருவதற்கு முன் வாழ்க்கை உன்னை காலியாக்கும். ஏனென்றால் நிரப்பப் போகிறது என்று அர்த்தம். மழை பெய்யும் முன் மேகம் சூழும் அல்லவா? விடியல் வருவதற்கு முன் இருள் அதிகமாகும். அதே போல இப்போது உன் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தால் அது ஒரு முடிவல்ல, அது மாற்றத்தின் அறிகுறி. நீ கவனமாக இருந்தால் அருள் தரும் சின்ன சின்ன செய்கைகளை உணர்வாய். நம்பிக்கை விடாதே, உனக்கு நல்லது நடக்கிறது. அதன் அடையாளங்களை ஏற்கனவே நமக்கு தோன்றியிருக்கலாம். ஓம் சாய்ராம். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படியானால் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீயே ஆரம்பிக்க வேண்டும்.
பாபா கற்றுக் கொடுத்த பாதை மிகவும் எளிமையானது. அது பெரிய சடங்குகள் அல்ல, அது உள்ளத்தின் சுத்தம். எல்லாம் சரியாக இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் என்று தினமும் உன் மனதில் சொல்லு. நீ உன்னை நம்பாத போதும் உலகம் உன்னை நம்பாது. கோபம் உள்ளத்தில் இருந்தால் அருள் உள்ளே வர இடம் கிடைக்காது. மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. ஒருவருக்கு உதவி செய், ஒரு நல்ல வார்த்தை பேசு, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடு. நீ செய்கின்ற நன்மை உனக்கே திரும்பி வரும். நம்பிக்கை, பொறுமை, இந்த 2 சொற்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. நீ தினமும் சிறிய நல்ல மாற்றங்களை செய்தால் பெரிய ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்ல மனம் வேண்டும். நீ இன்று எடுத்த முடிவு நாளை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நீ நல்ல மனிதராக இருப்பது உன் மிகப்பெரிய பூஜை. நீ உண்மையாக இருந்தால் அருள் உன்னை விட்டு போகாது. உனக்கு நல்லது நடக்கிறது, அதற்கான பாதையை நீனே இப்போது அமைத்து கொள்கிறாய். ஓம் சாய்ராம். இப்போது நீ எங்கு இருந்தாலும் ஒரு அமைதியான நிலைக்கு வா. உன் முதுகை நேராக வைத்துக்கொள், கண்களை மெதுவாக மூடு, ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடு, மீண்டும் மெதுவாக இழுத்து விடு. உன் மனதில் இருக்கும் கவலைகள் ஒரு நிமிடம் விட்டு வா. இப்போது உன் இதயத்தின் மையத்தில் ஒரு சிறிய பொன்னிற ஒளி தெரிகிறது என்று நினைத்துக்கொள். அந்த ஒளி மெதுவாக பெரிதாகிறது. அது உன் உள்ளத்தை முழுவதும் நிரப்புகிறது. அந்த ஒளியில் கருணை இருக்கிறது, அமைதி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் பாபா அவர்களின் குரல் போல் ஒரு மென்மையான உணர்வு உனக்கு வருகிறது. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், உனக்கு நல்லது நடக்கும். இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக சொல்லு, என் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது. மீண்டும் சொல்லு, என் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது. உன் மூச்சை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் நம்பிக்கை உள்ளே வருகிறது. ஒவ்வொரு வெளியேற்றலிலும் மூச்சிலும் பயம் வெளியேறுகிறது. உன் மனம் லேசாகிறது, உன் இதயம் அமைதியாகிறது. நீ தனியாக இல்லை, உன் முயற்சி வீணாகாது, உன் காத்திருப்பு முடிவடையும். இப்போது கடைசியாக ஒரு முறை உள்ளத்தில் சொல்லு, நான் நம்பிக்கையை விடமாட்டேன், எனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். மெதுவாக கண்களை திற, அந்த அமைதியை உன் நாளில் கொண்டு செல். ஓம் சாய்ராம். இப்போது இந்த பதிவு முடிவை நோக்கி வருகிறது. ஆனால் உன் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி செல்கிறது. நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லாது. சில நேரங்களில் அது வளைந்து செல்லும், சில நேரங்களில் அது நிற்கும் போல தோன்றும். ஆனால் நின்று விடாது. அது அந்த நேரத்தில் கூட உன் வாழ்க்கையை அமைதியாக உருவாக்கி கொண்டே இருக்கும். பாபா எப்போதும் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நம்பிக்கை இழக்காத மனிதனை வாழ்க்கை தோற்கடிக்க முடியாது. இன்று நீ சோர்வாக இருக்கலாம், நாளை நீ வலிமையாக இருப்பாய். இன்று உன் கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், நாளை உன் கையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்று உன்னை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நாளை உன் மதிப்பு வெளிப்படும். ஒரு விஷயம் மட்டும் செய், உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு, யாருக்கும் தீங்கிழுக்காதே. உன்னை நீ மதித்து வாழ், நம்பிக்கையை விடாதே. நீ நல்லதை நினைத்தால், நல்லதை செய்தால் நல்லதே திரும்பி வரும். தாமதம் இருக்கலாம், ஆனால் மறுப்பு இல்லை. சோதனை இருக்கலாம், ஆனால் தோல்வி நிரந்தரம் அல்ல. நீ இப்போது இருக்கும் இடம் உன் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு படி மட்டுமே. உனக்கு நல்லது நடக்கிறது, அது நேரம் எடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் பயப்படாதே, அவசரப்படாதே, நம்பிக்கையை விடாதே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. ஓம் சாய்ராம். இந்த பதிவு முழுவதும் பார்த்த உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நீ இந்த செய்தியை கேட்பது சாதாரணமான விஷயமில்லை. இது ஒரு அறிகுறி. உன் வாழ்க்கையில் நல்லது தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. பாபா அவர்களின் அருள் உன்னோடு இருக்கட்டும். உன் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். உன் மனதில் தைரியம் பெருகட்டும். உன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போது உன் உள்ளத்தில் சொல்லு, ஓம் சாய்ராம். எல்லாம் எனக்கு நல்லதே நடக்கிறது. நீ உண்மையாக நம்பினால் அது நிச்சயமாக நடக்கும்.